அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய நூல்காஞ்சி மூலமாக தொடர்ந்து நல்ல நண்பர்களை, நல்ல வாய்ப்பை தந்து கொள்ளக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், நல்ல தமிழ் சமூகத்திற்கும் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாம் பேசக்கூடிய தலைப்பு குறுந்தொகை பாடலில் 6வது பாடல் இன்று நாம் பார்க்கிறோம். ஒரு தலைவி கூற்றாக அமைந்துள்ள நீதி நிலத்தை கொண்டு அடிப்படையாக கொண்ட பாடல் தலைவி கூற்று. ஒரு தலைவியினுடைய புலம்பல் எப்படி இருக்கிறது என்பதுதான் இந்த பாட்டுடைய தலைப்பு. இரவு நன்றாக இருட்டி உள்ளது, பேச்சு அரவம் இன்றி மக்களும் நன்றாக உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். வெறுப்பு இல்லாத இந்த உலகம் நன்றாக இருக்கிறது, தூங்குகிறது. நான் மட்டும் இப்படி தூங்காமல், தூக்கம் வராமல் வருந்துகின்றேன் என்று தலைவி சொல்கின்றார். பொருள் தேடி சென்ற தலைவன் வெகு நாட்களாக வரவில்லை. அந்த வருத்தத்தை தன்னுடைய மனநிலையிலிருந்து தலைவி வருந்துகின்றார். இந்த பாடல் எப்படி தொடங்குகிறது என்றால், நல்லென்றே யாமம் சொல்ல வின் கிணறு மாக்கள் முனிவின்று மனந்தலை உலகமும் துஞ்சும் ஓர் யான் மன்னர் துஞ்சா தேனே என்று பதுவனார் பாடக்கூடிய ஒரு அருமையான பாடல். இந்த இரவு நேரம் ரொம்ப மிக அருமையான ஒரு இரவு நேரமாக அமைந்துள்ளது. இந்த இரவுகளை ஒரு சத்தமும் இல்லாமல், ஒரு அரவம் இன்றி மக்கள் நன்றாக உறங்குகின்றார்கள். இந்த மக்கள் நன்றாக உறங்குவதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியான ஒரு மன சஞ்சடம் வருகிறது. வெறுப்பே இல்லாத இந்த உலகம் மிக நன்றாக நீண்ட நேரம் உறங்குகின்றது போல தோன்றுகிறது. இப்படி நான் மட்டும் இப்படி தூங்காமல், தூக்கம் வராமல் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டு இந்த தலைவனுடைய அந்த இயக்கத்தையும், அவனோடு இருந்த காலங்களில் இருந்த அந்த இனிமையான நிகழ்வுகளையும் நினைத்து நான் வருந்தி கொண்டிருக்கிறேன். இந்த வருத்தத்தை நான் எப்படி பகிர்ந்து கொள்வது என்று நம்ம தலைவி காதலின் பிரிவால் தூக்கம் வராமல் கஷ்டப்படுகிறார். அதனால் தான் இப்படி அவள் புலம்பிக் கொண்டிருக்கிறாள் என்பதை இந்த பாடல் நமக்கு சொல்லுகின்றது. பொதுவாகவே தலைவனுடைய இயக்கம், தலைவனுடைய யதார்த்த தன்மை, அவள் சொல்லக்கூடிய மனநிலையிலிருந்து நாம் பார்க்க வேண்டும். எந்த ஒரு சூழலையுமே தலைவனுக்கும் தலைவிக்கும் உள்ள அந்த இனிமையான காலங்கள், அவனோடு இருந்த அந்த நீண்ட தூரம் பயணம் செய்த, நீண்ட தூரம் நடந்து செல்லக்கூடிய நேரமானாலும் சரி, அவளோடு நேரம் போவதே தெரியாமல் அவன் தலைவனோடு உரையாடி கொண்டிருந்த தலைவனுடைய அந்த அன்பையும் அந்த நேசத்தையும் நினைத்து நினைத்து அவள் வருந்துகிறாள் என்பதை இந்த பாடல் நமக்கு சொல்லுகின்றது. அதை தொடர்ந்து குறுந்தொகையில 7வது பாடலும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த பாடல் முழுக்குமே பெரு பதுமனார் என்ற புலவர் பாடக்கூடிய இந்த பாடல். தோளில் வில்லை மாட்டி இருக்கின்றான், காலில் கல் அணிந்து உள்ளான், மெல்லிய தோளில் தொடியும் காலில் சிலமும் அணிந்து உள்ளான். இந்த நல்லவர்கள் யாரோ, அவர்களில் என்ன உறவோ, கலை கூத்தாடிகள் கயிற்றில் ஆடு வித்தை காடும் போது அவர்கள் ஒலிக்கும் பறை ஒளியை போன்ற மேற்காற்றால் வாகை மரத்தின் வெண்ணிற நெற்றுகள் ஒலி எழுப்புகின்றன. மூங்கில் நிறைந்த இந்த பாலை நிலத்தில் செல்கின்றனரே, ஒன்னும் இல்லைங்க என்று செல்லும் பொழுது அங்கு நிகழக்கூடிய சிறு ஆபத்துகளை இவர்கள் எப்போது அதை புரிந்து கொள்வார்கள் என்ற தொடங்குகின்ற பாலை நிலப்பாட்டு. இது பாடல் கன்றோர் கூற்றாக வருகிறது. வில்லோன் காலன கலலே தொடியோல் நெல்லடி மேலவும் சிலம்பே நல்லோர் யார்கொல் அழியர் தாமே ஆரியர் கயிறாடும் பறையிற் கால் பெற கலங்கி என்று சொல்லக்கூடிய இந்த பாடல். வாகை வெண்ணென்று ஒலிக்கும் வேப்பயில் அழுவம்
முன்னி யாரோ என்று தொடங்கக்கூடிய இந்த பாடல். இந்த பாடலுடைய யதார்த்த தன்மை என்னன்னா, நம்மளுடைய அன்பாக வளர்த்தின நம்முடைய பொண்ணு நம்ம வீட்டை விட்டு போயிடுது. அந்த போன அந்த தாயினுடைய உண்மையான அந்த அன்பு அந்த பெண்ணை தேடி அவள் போகிறாள். போகின்ற பொழுது அவள் புலம்பிக் கொண்டே போகிறாள். அன்பாக வளர்த்தி அவளுடைய அந்த பார்த்து நேரம் அவளுக்கு அந்த உபகரணங்கள் எல்லாம் செய்த அந்த அன்பான தாய் அந்த பெண் பிள்ளையை காணவில்லை என்று அவள் செல்கின்றார். அப்போது அந்த புலம்பலை பார்த்த எதிர்காப்பிலே வந்த ஒரு முனிவர், ஏமா இப்படி நீ புலம்பிக் கொண்டு போகிறாய் என்று அவர் வினவுகிறார். அப்போது தன்னுடைய பெண் யாரோ ஒருவோட போய்விட்டது, அதை தேடி நான் போகின்றேன் என்று அந்த பெண்மணி சொல்கிறார். ஒரு பெரிய மலையிலிருந்து அருவியாக வரக்கூடிய அந்த அருவி நேர கடல்ல போய் கலக்குது. அந்த நீர் கடலுக்கு தான் சொந்தமே ஒழிய அந்த மலைக்கு சொந்தம் கிடையாது. ஒரு நல்ல யாழ்ல இருந்து வரக்கூடிய இசையை அது யார் அனுபவிக்கிறாங்களோ அவர்களுக்குத்தானே சொந்தம் ஒழிய அந்த யாழுடைய இசை யாழுக்கு சொந்தம் கிடையாது. அப்படி ஒரு நல்ல நறுமணம் தரக்கூடிய ஒரு மலர்ல இருந்து வரக்கூடிய வாசனை அது யார் அனுபவிக்கிறாங்களோ யார் நுகர்றாங்களோ அவர்களுக்குத்தான் அந்த மனம் சொந்தமே ஒழிய அந்த மலருக்கு சொந்தம் கிடையாது. அப்படி நீ வளர்க்கப்பட்ட ஒரு பெண் விருப்பப்பட்டு அவர் இன்னொரு சென்று விட்டார், அவரை தேடி போவதில் எந்த விதமான நன்மையும் உனக்கு கிட்டாது என்றென்றால் அந்த பெண் அந்த பையனுக்கு தான் சொந்தம் ஒழிய உனக்கு எந்த வகையிலும் சொந்தம் இல்லை என்பதை சொல்லி தன்னுடைய நிலையிலிருந்து சங்க காலத்தில் 3000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த தொடங்கிய இலக்கியமாக இருந்தாலும் இன்று நடைமுறையில் பேசக்கூடிய நடைமுறையில் நாம் கடந்து போகக்கூடிய மனிதர்களோடு இருக்கக்கூடிய அந்த அன்பையும் அரவணைப்பையும் பாசத்தையும் நேசத்தையும் நம்மளால் உணர முடிகிறது என்பதை சொல்லி நல்ல நிகழ்விற்கு நல்ல சிந்தனைகளை தந்து நன்றாக சிறப்பு செய்யக்கூடிய அனைத்து நூற்றாண்டு நேயர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்ணுக்குள் உன்னுருவம் கலையாமல் நிற்குதடி, நெஞ்சுக்குள் உன்னினைவு நீங்காமல் சுத்துதடி, ஒவ்வொரு முறையும் என்னை சந்திக்கும் போதெல்லாம் என்னை நினைத்தாய் என்கிறாய், உன்னை மறந்தால் தானடி நினைப்பதற்கு. அனைவருக்கும் வணக்கம். மக்கள் ஜனாதிபதியாக போற்றக்கூடிய அவருடைய வருகின்ற அக்டோபர் 15ஆம் தேதி ஐயாவுடைய பிறந்த நாள். அவரை தொடர்ந்து ஒரு 4 ஆண்டு காலம் அவரோடு பயணம் செய்த காலம். அவரை பற்றி 5 நூல்கள் எழுதியிருக்கிறேன். 2011ஆம் ஆண்டு கிக்கானி மேல்நிலைப் பள்ளியில் அவரோடு அரை மணி நேரம் உட்கார்ந்து பேசிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்று சொல்லி காலம் கடந்தும் கலாம் என்ற தலைப்பும் கூட ஒரு கவிதையை உரையாற்ற இருக்கிறேன். மதம் கடந்த மாற்றானாய் எங்களின் நம்பிக்கையின் ஊற்றானாய், மதம் கடந்த மாற்றானாய் எங்களின் நம்பிக்கையின் ஊற்றானாய், இளைஞர்களின் ஆசானாய் இன்றைய இளைஞர்களின் ஆசானாய், இல்லறம் துறந்து நல்லறம் தந்தவனே, இல்லறம் துறந்து நல்லறம் தந்தவனே, ஈகை குணத்தில் உன்னலம் துறந்தவனே, ஈகை குணத்தில் உன்னலம் துறந்தவனே, வாழும்போது ஒளி தந்தவனே, வாழும்போது ஒளி தந்தவனே, மறைந்த பின்னும் வழி தந்தவனே, வாழும்போது ஒளி தந்தவனே, மறைந்த பின்னும் வழி தந்தவனே, விந்தை உலகின் மாயவனே, விந்தை உலகின் மாயவனே, மாசற்ற எங்களின் தூயவனே, மாசற்ற எங்களின் தூயவனே, குழந்தைகளின் சிரிப்பால் தாளாட்டி, குழந்தைகளின் சிரிப்பில் தாளாட்டி, கொள்கை பிடிப்பில் நீரூற்றி, சாதி மதம் கடந்தவனே, சாதனைகள் பல செய்தவனே, சாதி மதம் கடந்தவனே, சாதனைகள் பல செய்தவனே, விந்தைக்குள் புதைந்த வீரியத்தை, விதைக்குள் புதைந்த வீரியத்தை புத்தகத்தில் மீட்டவனே, புத்தகத்தில் மீட்டவனே, அக்கினி சிறகாய் நீங்கள் இருந்து, அக்கினி சிறகால் நீங்கள் இருந்து அனுதினமும் சாதனை செய்தவனே, அனுதினமும் சாதனை செய்தவனே, நானிலம் போற்றும் நல்லவனே, முதல் குடிமகன் ஆன போதும்
முதல் குடிமகன் ஆன போதும் முறை தவறாத தூயவனே, தலைமுறை கடந்த தமிழ் மகன், தடங்கள் பதித்த திருமகன். தலைமுறை கடந்த தமிழ் மகன், தடங்கள் பதித்த திருமகன். காசு பணங்கள் சேர்க்காமல், காரண காரியம் தேடாமல், காசு பணங்கள் சேர்க்காமல், காரண காரியம் தேடாமல், கடமை ஒன்றே கண்ணியமானான், கடமை ஒன்று கண்ணியமானான், காவிய தேசத்தின் புனிதமானவன். விண்ணுலகம் சென்றாலும் விண்மீனாய் ஒளிவிடுவாய், விண்ணுலகம் சென்றாலும் விண்மீனாய் ஒளிவிடுவாய். உன்னை போல் ஒரு பிறவி இவ்வுலகம் இனி அறியா, உன்னை போல் ஒரு பிறவி இவ்வுலகம் இனி அறியா. கண்ணீர் சிந்தி கண்களை அழுதிட, கண்ணீர் சிந்தி கண்களை அழுதிட, காயங்கள் சொல்லி வார்த்தைகள் தேம்பிட, உன் பாதம் பணிந்து நின்று நித்தமும், உன் பாதம் பதிந்து நின்று நித்தமும், உன் பாதையில் பயணிக்கிறோம், உன் பாதையில் பயணிக்கிறோம். நன்றி, வணக்கம்.